சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற. அல்லாஹ் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனா அப்படின்னா, அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும், எல்லாத்த விட இது டாமினேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இங்க டாமினேட் பண்ண வைக்கிறதுனா எப்படி? விவாதங்கள் நடத்தி எது அழகான பொருளாதாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதாரம் சிறந்ததா, இல்ல மனிதர்கள் நீங்க கம்யூனிச சித்தாந்தம் சிறந்ததா, இப்படியா? கிடையாது. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை மேலோங்க வச்சாங்க அப்படின்னா, அதை செயல்படுத்தி காட்டுறது. புரியுதுங்களா?